ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது என்னன்னா முட்டை ஆம்லேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த முட்டையை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கிறதுக்காக வெங்காயம், கோஸு, பச்சை மிளகா வச்சுருக்கோம். அதிலே போட்டுக்கலாம். ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக பண்ணுறோம். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடும் சாஃப்டாக. இப்போ நம்ம வந்து முட்டையை வேக வச்சுருக்கோம். இது தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து நம்ம இன்னும் வேக வச்சுருக்கோம்ல, இதுமாரி திருவி வச்சுக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நான் பீஸில் வச்சதுனால கட்டியாக போயிட்டு. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். திருவி வச்சுருக்க முட்டையும் வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கோம். இதில் தான் இப்போ மசாலா வைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா இப்படி வச்சுட்டு மூடிடலாம். இதை இப்போ நம்ம மூடிட்டோம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்படியே ரவுண்டாக சைடில் இருக்குது எடுத்து. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுலேருந்து டிப் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை இப்படி பக்குவமாக திருப்பி போடணும். எடுத்துடலாம். சூப்பரான ஆம்லேட் ரெடி ஆகிட்டு. வாங்க சாப்பிட்லாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை பாய். பை பாய்.